பாகிஸ்தானும் பாய்களும் இல்லைன்னா பிஜேபிக்கு அரசியலே கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சங்கிகளை தவிர. ஏன் சங்கிகளை தவிரன்னு சொல்றேன்னா, அது தெரிஞ்சா அது புரிஞ்சா அவன் ஏன் சங்கியா இருக்க போறான்? அதனால சங்கிகளை தவிர இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியும். பசுமாடு, பாகிஸ்தானு, பாய்க, அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற கோயில் குளங்கள், தெய்வங்கள், சாமிகள், அவ்வளவுதான். இதெல்லாம் தான் பிஜேபியோட பொலிட்டிக்கல் வெப்பனு. இத்தனை பொலிட்டிக்கல் வெப்பன் இருந்தாலும் இதில் ரொம்ப முக்கியமான வெப்பனாக அவங்க நம்புறது பாய்களையும் பாகிஸ்தானையும் தான். அது ஆல்ரெடி அதிகாரத்தில் இருக்கிற மோடிஜி, அமித்ஷாஜி மாதிரியான சங்கிகள் ஆரம்பித்து அதிகாரத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுற அத்தனை சங்கிகளுக்கும் பாகிஸ்தான் பாய்கங்கிற இந்த வெப்பன் மேலே தான் கொல்ல பிரியம். அஃப்கோர்ஸ் அது அவங்களுக்கு பல தடவை ஒர்க் அவுட் ஆகியும் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி அரசியலை அது ஓரளவுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. பாகிஸ்தானும் பாய்களும் சேர்ந்து பிஜேபி ஆட்சி தொடர்றதுக்கு உண்டான அத்தனை உதவிகளையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகிட்டு இருக்குதுன்னு வைங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் புதுசாக ஒருத்தர் சேர்ந்துருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமின்னு பேர். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் இப்போ ஒரு முழுமையான சங்கியா மாறி நிற்கிறாரு. ஏண்டா அவர் என்னைக்கிடா சங்கியா இல்லை? அவர் எப்பயுமே முழுமையான சங்கிதாண்டா. என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிற, என்னடா நீ அப்படிங்கிறீங்களா? உண்மைதான், எடப்பாடியார் ஏற்கனவே சங்கிதான். சங்கியாக தான் அவர் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு வைங்க. ஆனால் அதை இது வரைக்கும் ஒரு மாதிரி ஒளிச்சு மறைச்சு தான் வச்சுருந்தாரு. பப்பர பேன பளிச்சுன்னெலாம் அவர் காட்டிக்கிட்டதே இல்லை. ஆனால் நேற்று ராயபுரத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எடப்பாடியார் நான் ஒரு சங்கி தான், இனிமேல் அதில் ஒளிச்சு மறைச்சு வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு கூந்தலும் இல்லைன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அதாவது திமுகவையும் ஸ்டாலினையும் விமர்சிக்கிறங்கிற பேரில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதென்ன எதுக்கெடுத்தாலும் அடிமைங்கிறீங்க, அடிமை பழனிசாமின்னு ஓயாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. பிஜேபியோட கூட்டு வச்சா அடிமை ஆயிடுவோமா? நாங்கள்லாம் அமித்ஷாவை போய் அடிக்கடி பார்த்துட்டு வந்தா நான் அடிமை பழனிசாமி ஆயிடுவேனா? பிஜேபிங்கிற கட்சி இந்தியாவில் தானே இருக்குது, இல்லை அது எதுவும் பாகிஸ்தானில் இருக்குதா? அமித்ஷா இந்தியாக்காரர் தானே, அவர் ஒன்றும் பாகிஸ்தானி கிடையாது அப்படின்னு முழு சங்கியாகவே மாறி இருக்கிறாரு. ஏன்னா சங்கிகள் தான் எப்போவெல்லாம் தங்களோட அரசியலுக்கு ஆபத்து வருதோ அப்போல்லாம் நேராக பாகிஸ்தானுக்கு போயிடுவாங்க. இது என்ன இந்தியாவில் இருக்குதா பாகிஸ்தானில் இருக்குதா? அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா? அவர் என்ன இந்தியாக்காரரா பாகிஸ்தான்காரரா? அவர் என்ன இந்துவா முஸ்லீமா? இந்து தானே அப்படிங்கிற மாதிரி அந்த பொலிட்டிக்கல் வெப்பனை சங்கிகள் எப்போவெல்லாம் தங்களுக்கு அரசியல் ஆபத்து வருதோ அப்போவெல்லாம் எடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பல நேரங்களில் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி இருக்குது. இப்போ எடப்பாடியாரும் அந்த பொலிட்டிக்கல் வெப்பனை தான் எடுத்திருக்கிறாரு. அது என்ன அமித்ஷா பாகிஸ்தானியா என்ன இந்தியாக்காரர் தானே அப்படின்னு சங்கிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிற வெப்பனை இப்போ எடப்பாடியாரும் எடுத்திருக்கிறாரு. இனிமேல்லாம் எடப்பாடியாரை பற்றியோ அந்த அதிமுகவை பற்றியோலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்போ அரசியலுக்கு துணையா பாகிஸ்தானை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரோ, பாய்களை நோக்கி எடப்பாடியார் நகர ஆரம்பிச்சிட்டாரோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த சங்கி அரசியல்ங்கிறது எதுக்கெடுத்தாலும் பாகிஸ்தானையும் பாய்களையும் துணைக்கு கூப்பிட்டு தங்களை அரசியலில் காப்பாற்றிக்கிற அந்த அரசியல்ங்கிறது ஒரு ஆபத்தான விளையாட்டு. அதை எல்லாராலையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாட முடியாது. நார்த் இந்தியாவிலேயே பிஜேபியை தவிர்த்து இன்னும் பிற ஆட்கள் ஏகப்பட்ட பேர் அந்த விளையாட்டை விளையாடி பார்த்துருக்கிறாங்க, இப்பயும் விளையாடி பார்க்குறாங்க. ஆனால் பிஜேபிக்கு பலன் கொடுத்த அளவுக்கு அந்த விளையாட்டு வேறு யாருக்கும் பலன் கொடுத்ததில்ல. ஏன்னா அந்த விளையாட்டை ரொம்ப நேக்காக விளையாடினா அந்த சாமர்த்தியமெல்லாம் எடப்பாடியாருக்கு இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த விளையாட்டு எல்லாரையும் இந்துக்கள்னு சொல்லி உருட்டுற அந்த உருட்டுங்கிறது ரொம்ப நேக்காக உருட்ட வேண்டிய ஒரு உருட்டு. அது பிஜேபிக்கு மட்டுமே இது வரைக்கும் கைவரப்பட்டிருக்கிற ஒரு கலை. எடப்பாடியாருக்கெல்லாம் அது வரும்னு எனக்கு தோணலை. எனக்கு தெரிஞ்ச எடப்பாடியார் இதையெல்லாம் விட்டுட்டு பழையபடி அரசியல் பேச ஆரம்பிச்சாதான் அவருக்கு அரசியலில் எதிர்காலமே. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரொம்ப நேக்காக விளையாட வேண்டிய ஒரு விளையாட்டு. அதாவது இந்தியாவில் இந்துக்களுக்கு என்ன அநியாயம் நடந்தாலும் அதை பற்றி பேசவே கூடாது. ஒரு இந்து இன்னொரு இந்துவை எப்படி கேவலப்படுத்தினாலும் வாயே தொடக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். இந்துக்களை இந்து கோயிலுக்குள்ளேயே விடமாட்டோம்னு இந்துக்களே அடம் பிடிப்பாங்க, பெரிய அளவுக்கு தகராறு பண்ணுவாங்க, கலவரமெல்லாம் வரும், ரத்த காவெல்லாம் வாங்கும். ஆனால் வாயவே தொடக்கூடாது, அமைதியாகவே இருக்கணும். எப்போ என்னப்பா இது அநியாயம், இந்து கோயிலுக்குள்ள இந்துக்களையே விட மாட்டேங்கிறீங்க, என்ன கன்றாவி இது அப்படின்லாம் வாயை திறந்து கூட கேட்டுறக்கூடாது. அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே காட்டிக்க கூடாது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே
அதே மாதிரி ஒரு இந்து பையன் ஒரு இந்து பொண்ணை லவ் பண்ணுவான், வெட்டி கொல்லுவாங்க அந்த பையனை போய். இந்துக்கள் தான் வெட்டுறவங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான். அப்போல்லாம் வாயவே தொடக்கூடாது. எப்போ என்னப்பா அநியாயம், ஒரு இந்து பையன் இந்து பொண்ணை லவ் பண்ணுறான், அதுக்கு போய் வெட்டி கொள்றீங்களே, அதை இன்னொரு இந்துக்கள்ல ஒரு பெரிய கூட்டம் கொண்டாடுறீங்களே, அது என்னமோ பெரிய சாதனை மாதிரி, மனிதர்கள் மாணிக்கங்கிற மாதிரியும் கொண்டாடுறீங்களே, இதெல்லாம் என்ன கேவலம் அப்படின்னு தப்பி தவறியோட கேட்டக்கூடாது. அந்த பக்கம் எல்லாரையும் இந்துக்கள்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்துக்களா எல்லாரும் ஒன்று சேராததுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பார்க்கணும். இதெல்லாம் பிஜேபி செய்கிற வேலை. இது பிஜேபியால் மட்டும்தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். இதை வேற யார் செய்யறதுக்கு ட்ரை பண்ணாலும் தோல்வியில் தான் முடியும். இது வரைக்கும் அப்படி தான் முடிஞ்சிருக்குது. இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட வேலைகளை செய்யணும். இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா இந்துக்கள்லேயே இன்னொரு குரூப்பை விட்டு அதுக்கு எதிராக பேச வைக்கணும். அவனுக்கு தான்ப்பா அத்தனை சலுகை இருக்குது, நமக்கெல்லாம் என்ன இருக்குது, அவெல்லாம் பாரு அந்த சாதி பேரை சொல்லிக்கிட்டு அவ்வளவு சொகுசி என்ஜாய் பண்ணுறான். இதெல்லாம் அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா அப்படின்னு இந்துக்களில் இன்னொரு கூட்டத்தை விட்டு பேச வைக்கணும். ஒரு மாதிரி குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இவங்கெல்லாம் எந்த காலத்துலேயும் இந்துக்களாக ஒன்று சேராமல் பார்க்கறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் பார்க்கணும். அதனால இது சங்கிகளுக்கு மட்டுமே கைவரப்பட்ட ஒரு ஆட்டம். எடப்பாடியார் இந்த ஆட்டத்தை எல்லாம் ஆடுறதை விட்டுவிட்டு அவர் எப்பயும் போல பாலிடிக்ஸ் பேசினார்னா அவருக்கு அரசியலில் ஓரளவுக்கு எதிர்காலம் இருக்குது. ஸ்டாலின் கொரோனாவிலேயே போயிருக்கணும், உதயநிதி குழந்தையா இருக்கும் போதே போயிருக்கணும். ஸ்டாலினுக்கு பாருங்க கை காலெல்லாம் நடுங்குது, துரைமுருகனால நடக்கவே முடியல. நாங்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை திமுக நிறுத்திருச்சு, நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்து அதை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான அரசியலை பேசுனா எடப்பாடியாருக்கு ஓரளவுக்கு ஓட்டு விடும். இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம்ங்கிறேன். ஆக்சுவலா எடப்பாடியார் கொரோனாவில் ஸ்டாலின் போயிருக்கணும்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு பதிலடியா ஸ்டாலின் நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். ஸ்டாலின் கரெக்டாக பதிலடி கொடுத்துருந்தாரு. அதாவது, மிஸ்டர் பழனிசாமி, நீங்கள் நான் இல்லாமல் போயிருக்கணும்னாலாம் ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மரணம்ங்கிறது எல்லாத்துக்கும் வர்றதான், எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும், எல்லாரும் மண்ணுக்குள்ளே போவோம், தீக்கு இறையாவும் எல்லாம் நடக்கும். ஆனால் நான் கொண்டு வந்த திட்டங்கள் என்னைக்கும் மண்ணுக்குள்ளே போகாது, அதை தீயிட்டு எரிக்கவெல்லாம் எந்த கொம்பனாலையும் முடியாது. நான் கொண்டு வந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை நாளைக்கு செயல்பாட்டில் இருக்குதோ அத்தனை நாளும் இந்த ஸ்டாலின் தான் ஆளுகிறான் அப்படின்னு பேசினாரு. எனக்கு அது ரொம்ப எமோஷனலான விஷயமா தோணுச்சு. ஏன்னா அந்த பக்கம் ஒன்றும் இல்லாத வெத்து வேட்டுகள்லாம் என்னென்னமோ எமோஷனலாக பேசிக்கிட்டு திரியிறானுங்க. இந்த வெத்து வேட்டு விஜயெல்லாம் இது எலெக்ஷன் கிடையாது, எமோஷன் பேசிக்கிட்டு திரியிறாப்புல. ஒன்றும் இல்லாத ஆளுகள்லாம் என்னென்னத்தையோ எமோஷன் சொல்லி பேசிக்கிட்டு தெரியும் போது உண்மையிலேயே கோடி பேர் பலன் பெற பல திட்டங்களை ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாரு. கலைஞரின் மகனா இந்த மக்களுக்கு ஒரு முழுமையான நேர்மையோட ஸ்டாலின் செயல்பட்டு இருக்கிறாரு. அப்போ அதை எமோஷனலா பார்க்கறதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். அடிப்படையிலேயே இப்போ இல்லை, அது எப்பயுமே திமுகவின் திட்டங்கள்ங்கிறது சாகாவரம் பெற்ற விஷயங்கள் தான். சாகாவரம்னு சும்மா சொல்லுவாங்க. உண்மையிலேயே சாகாவரம் பெற்ற திட்டங்கள்லாம் அது திமுகவின் திட்டங்கள் தான். கலைஞர் 1989 கொண்டு வந்த விவசாயிகளுக்கான முழுமையான இலவச மின்சார திட்டத்தை ரத்து பண்றதை பத்தி யாராலையாவது யோசிச்சு பார்க்க முடியுமா? அதை பண்ணிட்டு இங்க யாராவது அரசியல் பண்ண முடியுமா? அதே 1989 தான் பெண்களுக்கு சொத்துல, பரம்பரை சொத்துல சரிபாதி உரிமை இருக்குதுன்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாரு. அந்த சட்டத்தை நீக்கிறத பத்தியெல்லாம் இன்னைக்கு யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? இல்ல அப்படியெல்லாம் பேசிட்டு யாராவது தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியுமா? ஒரே கையெழுத்துல பிஇ எம்பிபிஎஸ்க்கான அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை நீக்கினாரு கலைஞர். அதை திரும்ப கொண்டு வர்றதை பத்தி, தமிழ்நாட்டுக்குள்ள திரும்பவும் அந்த எக்ஸாமை கொண்டு வர்றதை பத்தி யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? இப்போ மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் மாதிரியான திட்டங்களை நீக்கிறத பத்தி எவனாவது நினைச்சு பார்க்க முடியுமா? அப்படி பேசிட்டு எவனாவது இந்த ஊர்ல அரசியல் பண்ணிட முடியுமா? அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், திமுகவின் திட்டங்கள் எப்பயுமே சாகா வரம் பெற்றவை. அவங்க கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தின இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்களாகட்டும், சட்டங்களாகட்டும், சட்ட திருத்தங்களாகட்டும், திட்டங்களாகட்டும், இதையெல்லாம் நீக்கிறத பத்தி எந்த கொம்பனும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. குறிப்பா இந்த மகளிர் விடியல் பயண விஷயத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது அதுல ஏகப்பட்ட புது பஸ்ஸுகளை போட்டு விட்டுருக்காங்க. BS6 பஸ்ஸுகள் ஏகப்பட்டது புதுசா அதுல இணைக்கப்பட்டிருக்குது. நான் அந்த திட்டத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயமா அதைத்தான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக நம்ம ஊரில் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் ஃப்ரீயாக போறீங்களா, அப்புறம் என்ன அந்த பழைய ஓட்ட உடச்ச பஸ்ஸுலேயே போவாங்க, புதுசாலாம் உங்களுக்கு பஸ்ஸு கொடுக்க முடியாது. இல்லைன்னா பழைய பஸ்ஸையே ரீபெயிண்ட் பண்ணி ரீபில்ட் பண்ணி அந்த பஸ்ஸுகளை விடுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். இதுலேயே நிறைய ரீபில்டு பஸ்ஸுகள் விட்டுருக்குறாங்க, பழைய பஸ்ஸுக்கு ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்செல்லாம் விட்டுருக்குறாங்க. ஆனால் கணிசமான நம்பரில் BS6 பஸ்ஸுகளும் புது பஸ்ஸுகளும் நடைமுறைக்கு வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு
இத்தனை வருஷத்தில் எங்கள் ஊருக்கு புது பஸ்ஸு வந்தது, டவுன் பஸ் புது பஸ்ஸு வந்தது இப்போ தான். இத்தனை வருட அனுபவத்தில் முதல் முறையாக எங்கள் ஊருக்கு புது பஸ்ஸு வந்தது இப்போ தான். இந்த BS6 பஸ்ஸு புது பஸ்ஸு ஒன்றா எங்கள் ஊருக்கே விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவிலான சாதனைங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், பொதுவாக நம்ம ஊரில் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு வச்சுங்க கண்டுக்க மாட்டாங்க. அதே ஓட்ட உடசல்லையாக தான் ஓட்டிட்டு திரிவாங்க. திமுக 5 ஆண்டுகளில் நிறைவேற்ற திட்டங்கள்ங்கிறது அதிமுகவால் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு தான் இருக்கும். எப்பயுமே வளர்ச்சி கூட பாருங்க, அது சாதாரணமாக நடக்கிறதா கூட இருக்கலாம். இயல்பாகவே தமிழ்நாடு அந்த 11% growthங்கிறத அச்சீவ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்டேட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அது கூட திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் நடக்கும், அதிமுக ஆட்சியில் நடக்காது. ஏன்னா அதை நோக்கி திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன அதிமுக காரங்களுக்கெல்லாம் தெரியாது. சும்மா இப்படின்னா அப்படிமாங்க, அப்படின்னா இப்படிமாங்க. அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதில் ₹1 கூட வச்சு அதுக்கு ஒரு மானியத்தேனு போட்டு அது ஒரு திட்டம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க, 1-2 நடைமுறைப்படுத்துவாங்க, அவ்வளவுதான். எப்பயுமே திட்டங்களை புதுசாக கொண்டு வர்றதும் திமுக தான், அதை காலாகாலத்துக்கு நிலைச்சு நிற்கிற மாதிரியே யோசித்து அதை செயல்படுத்துறதும் திமுக தான். அதுலாம் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால் எடப்பாடியார் வேற அரசியலை ட்ரை பண்ணிட்டான். சங்கி அரசியல்லாம் சுத்தமாக பலன் தராதுங்க மிஸ்டர் பழனிசாமி. மற்றபடி இந்த வெத்து வேட்டு விஜய் சம்பந்தமாக நேற்றே ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ ரொம்ப நீளமாக போகிறதுனால அதை நேற்று சொல்லலை, இன்னைக்கு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதாவது சமீபத்தில் நெல்லையில் பேசின விஜய் 2 விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஒன்று, நான் தான் கடைசி நம்பிக்கைனாரு. இன்னொன்று, நான் தான் காமராசர்னாரு. என்ன ஒரு சாயலில் பாருங்க, அந்த பக்கம் திரும்பி நின்று பாருங்க, ஒரு மாதிரி சைடில் பாருங்க, காமராசர் மாதிரியே தெரியல, நேராக பார்த்தா எம்ஜிஆர் மாதிரியே தெரியல, இந்த பக்கம் இருந்து பார்த்தா அண்ணா மாதிரியே தெரியல. நான் அம்புட்டு பெரிய ஆளாக்கேன், அந்த மாதிரி ஒரு மனிதருள் மாணிக்கமாக்கேன். என்னை நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு உருட்டுனாரு. ஆக்சுவலா இந்த காமராஜர் கக்கம் கதையிலையெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாத்த விட விஜய் எப்பேற்பட்ட மொல்ல மாதிரிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் எச்ச கையில காக்கா ஓட்டுனது இல்லைங்கிறது நம்ம எல்லாத்த விட அவருக்கு நல்லா தெரியும் தானே. அதனால இந்த நான் தான் காமராஜருங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி உள்ளுள்ளாயிதான்னு வச்சுக்கோங்க. என்ன காமராஜர் மாதிரி இவர் எதுவும் சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலில் இருந்தாரா, இல்லை கல்யாணமே பண்ணிக்காம வாழ்க்கை நடத்தினாரா? 52 வயசுலேயும் புது மாப்பிள்ளை மாதிரி புது பொண்ணு பார்த்து கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாப்புல. அதனால என்ன கணக்கில் இவர் காமராஜர்னு சொல்றாருன்னா நமக்கு தெரியல. ஆக்சுவலாக அவருக்கும் உண்மை தெரியும். சும்மா எதையாவது சொல்லுவான், 4 பேர் நம்பி ஓட்டு போட்டாங்கன்னா நல்லது தானே. ஒரு சாயலில் நம்மளை பார்க்கறதுக்கு காமராஜர் மாதிரியே இருக்குதுன்னு 4 பேர் நம்பினானா நல்லது தானே அப்படிங்கிற நினைப்புல தான் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எப்பேற்பட்ட மொல்ல மாதிரிங்கிறது நம்ம எல்லாத்தோட அவருக்கு நல்லா தெரியும். அதனால இதில் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை தாண்டி இந்த கடைசி நம்பிக்கைங்கிற கன்றாவியை தான் சகிச்சிக்கவே முடியல. அது என்ன கடைசி நம்பிக்கை? இந்த தெல்லுமணி இல்லைன்னா நாங்கெல்லாம் என்ன செத்து போயிடுவோமா, என்ன ஆயிடுவோம், என்ன கணக்கு கூந்தல்ல கடைசி நம்பிக்கைலாம் அணில் குஞ்சுகள் பேசிக்கிட்டு திரியிறானுங்க. ஆக்சுவலாக அணில் குஞ்சுகள் பேசிக்கிட்டு திரியாவது சகிச்சுக்கலாம். ஏன்னா அவனுக்கு ஒரு ஆர்வத்தில் பேசுகிறானுங்க, பார்க்கறதுக்கு நல்லா கவர்ச்சியாக இருக்கிறாப்புல. அதனால கடைசி நம்பிக்கைன்னு அவனுங்க நம்பிக்கிட்டு திரியிறானுங்க கூட அதை கடந்து போகலாம். அதை தாண்டி இந்த ஆளே சொல்லிக்கிறான்ப்பா, நான் தான் கடைசி நம்பிக்கை, என்னையும் தான் நீங்கள் நம்பி ஆகணும், வேற வழியே இல்லைன்னு அந்த ஆளே பாட்டு பாடிக்கிட்டு திரியிறான். என்னத்தை சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அதாவது மிஸ்டர் விஜய்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் கடைசி நம்பிக்கைன்னு வந்தாங்க. இந்த கடைசி நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க யாரும் கரையேறினதே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏகப்பட்ட பேர் சினிமாவிலிருந்து கடைசி நம்பிக்கைன்னு வந்தவங்க தான். பாக்கியராஜ், டி ராஜேந்திர, சிவாஜி கணேசன், விஜயகாந்த், கமலஹாசன், கடைசியாக சீமான் வரைக்கும் எல்லாரும் கடைசி நம்பிக்கைகள் தான். அவங்க அப்படியே கடைசி நம்பிக்கைன்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர, சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்ட வேண்டியது தானே தவிர கரையேறவெல்லாம் முடியாதுங்கிறது உங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா தெரியாதா? கடைசி நம்பிக்கை. இந்த வீணா போன இந்த வெத்து வேட்டு விஜய் தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை. இல்லைன்னா நம்மளாம் அப்படியே காற்றுல கரைஞ்சி போயிடுவோமா, உசுரை விட்டுருவோமா? என்னக்கடா பித்தலாட்டம் இதெல்லாம், என்னக்கடா அயோக்கியத்தனம் இதெல்லாம்? கடைசி நம்பிக்கை. விஜய்க்கு வேணும்னா இந்த தேர்தல் கடைசி நம்பிக்கையா இருக்கலாம். நம்மளோட யோகித கூந்தல் உண்மையிலேயே என்னென்ன அவரு தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க இந்த தேர்தல் கடைசி நம்பிக்கையா இருக்கலாமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் அப்படி ஒண்ணு இது கடைசி நம்பிக்கையும் கிடையாது, ஒரு கூந்தலும் கிடையாது. நமக்கு மட்டும் இல்ல, உலகத்திலேயே அப்படியெல்லாம் யாரும் கடைசி நம்பிக்கையெல்லாம் இருக்கவும் முடியாது. அப்படி ஒரு விஷயமே இயற்கையில கிடையாது. அப்படி ஒருத்தன் சொல்லிக்கிட்டு தெரியறானா அவன் தான் ஆக சிறந்த ஃப்ராடா இருப்பான். அப்படித்தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.